என்று பிரசன்னாவை அனுப்பினார். பிரசன்னா ராகவனுக்கு மாலை போட்டு உள்ளே நுழைய, பிரதீப், உனக்கு உள்ளே என்ன வேலை? பிரசன்னா கொஞ்சம் சத்தமாக. ராகவனுக்கு பிடித்த மகன், முழு நம்பிக்கைக்கு உரிய மகன் அஸ்வத் எங்கே? அவனை பார்த்து துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு போயிடுறேன். ஏன்னா உன்னை தள்ளிட்டு அஸ்வத்தை தானே ப்ராஜெக்டில் வேலை செய்ய வைத்தார். அங்கு கூட்டத்தில் சலசலப்பு உண்டானது. அஸ்வின் சார் என்று உள்ளே கை காட்ட பிரசன்னா அஸ்வினை நோக்கி சென்றான். வசந்தா களைப்பாக, என்னடா நடக்குது? பிரதீப், அவன்தான். அவனை தம்பி, துக்க வீட்டில் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்கள் அப்பா ஊருக்கு முன்னாடி அஸ்வத் தன்னுடைய மகன் என்று ஒப்புக்கிட்டார். நீங்கள் ஏன் உங்கள் அண்ணன் தம்பி சண்டையை இப்போ நடத்திட்டு இருக்கீங்க? வசந்தா அமைதியாக இரு என்று பிரதீப்பை அடக்கினார். அஸ்வின் காயத்ரி அறைக்கு பிரசன்னாவை அழைத்து சென்று தாளிட்டு கொண்டான். பிரசன்னா, என்ன ஆச்சு? அஸ்வின், கட்டிலை திருப்பி போடணும். இருவரும் சேர்ந்து கட்டிலை நிமித்தினர். அஸ்வின், போதும் போதும், கண்டுபிடிச்சிட்டேன் என்று கட்டிலுக்கு அடியில் இருந்த சிறிய இடைவெளியை திறந்தார். காயத்ரியின் நகைகள் மற்றும் சில பத்திரங்கள் அதிலிருந்து விழுந்தது. பிரசன்னா கண்கள் முழுவதும் ஆச்சரியம். செம, இப்படி ஒரு விஷயம் கட்டிலில் அடியில் இருக்கும்னு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இது தெரிந்து தேடினால்தான் கிடைக்கும். இல்லைனா இந்த சிறிய கேப்பை யாராலும் யூகிச்சு திறக்க முடியாது. அஸ்வின் சிதறிய பொருட்களை எல்லாம் எடுத்து பேக் செய்து கட்டிலை மறுபடியும் பிரசன்னா உதவியுடன் திரும்ப போட்டான். எல்லாம் பழைய போல செட் செய்துவிட்டு பத்திரத்தை மட்டும் பிரசன்னாவிடம் கொடுத்து பத்திரமாக எடுத்து செல்ல சொன்னான். பிரசன்னா சட்டைக்குள் பத்திரங்களை ஒழித்து கொண்டு கிளம்ப தயாரானார். அஸ்வின் அம்மாவின் நகைகளை எடுத்து வரிசைப்படுத்தி கொண்டு வேறு ஒரு பையில் போட்டு அறையில் இருக்கும் லோக்டில் ஒளிய வைத்துவிட்டு உடையை சரி செய்து கொண்டு பிரசன்னாவிடம் வெளியே சென்றான். அஸ்வின் ஓரமாக நின்று கொள்ள பிரசன்னா அங்கிருந்து கிளம்பி சென்றான். பிரதீப்புக்கு என்னவோ குழப்பமாகவே இருந்தது. எதற்காக அஸ்வினுடன் பிரசன்னா காயத்ரி அறைக்கு சென்றான்? வேலையை பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லையே என்று அஸ்வினை பார்த்து கொண்டே நின்றான். திடீரென அஸ்வின் ஒரு வெற்றி புன்னகை பிரதீப்பை பார்த்து உதிர்த்துவிட்டு அந்த இடம் விட்டு நகர்ந்தான். பிரதீப், டேய் டேய் என்று அஸ்வினை தொடர்ந்து ஓடினான். அஸ்வின் நின்று திரும்பினான். என்ன? பிரதீப், வீட்டுக்குள்ளே என்ன செய்தே? அஸ்வின், என்னோட வீட்டுக்குள்ளே நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம். பிரதீப் அஸ்வினின் பேச்சு தோணி மாறி இருந்ததை சரியாக கண்டு கொண்டான். என்னவோ பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளேருந்து எதையாவது திருடிட்டு போறியா? அஸ்வின் கொஞ்சம் சத்தமாக, நான் என்னுடைய அம்மா அறைக்கு போயிட்டு கிளம்புறேன். அம்மா செத்து ரொம்ப நாளாச்சு. அதில் நீங்கள் ஏதாவது முக்கியமான பொருட்களை விட்டு வச்சிருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வருவதே அம்மா அறைக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு போகத்தான். இன்னைக்கு அப்பாவும் அம்மா கிட்ட சேர்ந்துட்டாரு. இனிமேல் அம்மா யாருடைய மிரட்டலும் இல்லாமல் அப்பா கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால்தான் அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். இதை கேட்ட வசந்தா பொறாமையில் துடித்தாள். ஆனாலும் தானும் சாக முடியுமா என்ன? பிரதீப், இல்லை, நீ எதையோ எடுத்துட்டு போற. அஸ்வின் உடனே சட்டையை கழற்றினான். பேண்ட் கழற்றி போட்டான். ஏதாவது இருக்கா? சட்டையையும் கழற்றணுமா? அங்கு இருந்த பெண்கள் திரும்பி கொண்டனர். கூட்டத்தில் அஸ்வினிடம், ஏப்பா, அவன் தான் ஏடா கூட பண்ணுறானா? நீ கூடவா? எப்பவும் பொறுமையாதானே இருப்பேன். பிரதீப்பை பார்த்து, அப்பா இறந்ததுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கான். அவனை இப்படி அவமானப்படுத்தவே? ஏன்பா, அவன் திருட இதுதான் நேரமா? வழி சொல்ல உனக்கு நேரம் காலம் கிடையாதா? கூட்டத்தில் நிறையவே பிரதீப்புக்கு எதிராக மாறவும் பிரதீப் அமைதியானான். ஆனால் அவன் மனம் அஸ்வின் என்னவோ செய்திருக்கிறான் என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தது. அஸ்வத் இந்த நேரத்தில் இங்கு வராமல் எங்கு சென்றான்? மனதில் கணக்கு போட்டுக்கொண்டே நின்றான். அஸ்வின் கலைந்த உடைகளை போட்டுக்கொண்டு நகர்ந்து சென்றான். தகப்பன் தகனம் வரை கூட அந்த இடத்தில் இருக்க விரும்பவில்லை. மறுநாள் அஸ்வத் சென்று சேர்ந்ததும் வேதா வார்டில் கலக்கமாக இருந்தது. வித்யா, அத்தான் வேதா பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்று கதறினான். அஸ்வத், வேதா எங்கே? வித்யா ICUவில் இருக்கா. அஸ்வத் அங்கு டாக்டர் அனுமதி வாங்கி கொண்டு நோய்க்கிருமி தாக்காத உடையை அணிந்து கொண்டு மனதுக்குள் வலிமையை வர வைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ஒரு அழகிய பெண் தலையில் கட்டுடன் மூச்சு விட மறந்து கொண்டிருந்தாள். அவளுடன் நிறைய கருவிகள் இணைக்கப்பட்டு சத்தமிட்டு கொண்டிருந்தது. நேற்று நடந்தது போல இருந்தது. இதே போல விபத்து நடந்த அன்று முதலில் அவளை கையில் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்று சேர்த்தும் பொழுது இப்படித்தான் இருந்தாள். அவளை சுற்றி நிறைய உயிர்காக்கும் கருவிகளும்
நடுவில் அழகிய தேவதை போல அவளும் படுத்திருந்தாள். அதுபோல இன்று படுத்திருக்கிறாள். அன்று அவளை பற்றிய கவலை இல்லை. ஆனாலும் இன்று அவள் மட்டுமே அவனுடைய மனதில், உணர்வில், இயக்கத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தாள். உலகில் எதுவும் தேவையில்லை. அவள் மட்டும் தன்னுடன் இருந்தால் போதும். அஸ்வத் வேதாவின் நிலை பார்த்ததும் கண்ணீர் வழிந்தது. வெளியே வீடியோவில் அஸ்வத், வேதா இருவரையும் டாக்டர் மற்றவர்களும் பார்த்து கொண்டிருந்தனர். அஸ்வத் வேதா அருகில் சென்று மெல்லிய குரலில், வேதா வேதா, என்னை நீயும் அனாதையாக்க போறியா? எனக்கு நீ வேணும் வேதா. இல்லைனா நானும் உன்னுடன் வந்து விடுவேன். இப்படி நீ படுத்திருக்க. உன்னை காப்பாற்ற வழி தெரியாமல், உன்னுடைய வலியை வாங்கிக் கொள்ள முடியாமல், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நான் இருக்கேன். உன்னுடைய வேதனையை நான் வாங்கிக் கொள்ள வழி தெரியலையே வேதா. எனக்காக உன் கொண்டு செல்ல காத்திருக்கும் யமகிரக உன்னை கொண்டு செல்ல காத்திருக்கும் யமகிரகங்களை எட்டி தள்ளிவிட்டு என்னிடம் வந்திடு. நீ தைரியமானவள். அம்மாவை உலகமே கேவலமா பேசும் பொழுது எல்லோர் முன்னும் நீ மட்டும் தாண்டி மரியாதையா பேசின. பெண்கள் எல்லோரும் சுயநலவாதிகள் என்று நினைத்து இருந்த எனக்கு நான் தான் சுயநலவாதின தலையில் குட்டி எடுத்து சொன்னேன். எழுந்துக்கோ வேதா. நீ இல்லாமல் இவ்வளவு நாள் ரொம்ப தவிச்சிட்ட. இப்போ நீ கிடைச்சிட்ட. ஆனா உன்னை பிணமா பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை வேதா. எழுந்துக்கோ. எப்பவும் சண்டை போடுவியே போடு. தாடி ஒட்டிக்கொண்டு கிழவனா உன்னை தேடி வந்தாலும் நான் உன்னை கண்டு கொள்வேன்னு கண்டுபிடிச்சியே, அந்த அன்பு எனக்கு வேணும்டி. இவ்வளவு வருடங்களாக இந்த உலகம் எனக்கு எதையும் கொடுக்கவில்லை. ஆனால் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க என்ன காரணம்னு பார்த்தால் என்னுடைய மனசு உன்னை தான் காட்டுது. உன்னுடைய அன்பு எனக்கு கிடைக்க தான் நான் வாழ்கிறேன் என்று முழுவதுமாக நம்புகிறேன் வேதா. அந்த 30 வருட எதிர்பார்ப்பை ஏமாற்றி விடாதே வேதா என்று கண்ணீர் விட்டான். அவள் உதட்டில் ஆழ்ந்த முத்தமிட்டான். திடீரென கருவிகள் சத்தம் எழுப்ப திடுக்கிட்டான் அஸ்வத். வேதா என்று கத்தி நடுங்கினான். கருவிகளின் சத்தத்தை கேட்டு உள்ளே ஓடி வந்த டாக்டர் ஹிஸ்கர் என்று சொல்ல மறுபடியும் முத்தமிட்டான். டாக்டர் ஹிஸ்கர் ஹிஸ்கர் என்று சொல்லிக்கொண்டே இருக்க அஸ்வத் முத்தத்தில் அவளுக்கு உயிரூட்டி கொண்டிருந்தான். டாக்டர்ஸ் அவர்களின் வேலையை பார்த்தனர். வெளியே நின்ற மகேஸ்வரன், சரஸ்வதி மற்றும் வித்யா மூவரும் வீடியோவில் உள்ளே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். டாக்டர் உள்ளே ஓடுவதும் நர்ஸெல்லாம் ஓடுவதையும் பார்த்து திடுக்கிட்டு நின்றனர். வித்யா, என்ன ஆச்சு? மகேஸ்வரன் உடைந்து உட்கார்ந்தார். சிறிது நேரத்தில் டாக்டர்ஸ் வெளியே வந்து, ஹஹஹ, உங்க பொண்ணோட உயிர் அதோ அவர்கிட்ட இருக்கு. வைட்டல் எல்லாம் நார்மலுக்கு திரும்புது. இதே நிலை நீடித்தால் கண்டிப்பா 2 நாளில் எழுந்து உட்கார்ந்துடுவாங்க. மகேஸ்வரன் மனதில் புது நம்பிக்கை மலர தூரத்தில் நிற்கும் அஸ்வத்தை பார்த்து சிரித்தார். வித்யா ஓடி வந்து அஸ்வத் அருகில் நின்று, அத்தா, உங்க லவ் கிரேட். வேதா சரியான ஆளை தான் லவ் பண்ணி இருக்கா. நீங்க அவளுடன் இருக்கும் வரை அவளுக்கு ஒன்றும் ஆகாது. தேங்க்ஸ் அத்தான். உங்கள் குட்டி தேவதையை பார்க்க வரீங்களா? அஸ்வத் தன்னுடைய குழந்தை பற்றிய யோசனை இல்லாமல் வேதாவை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் அவளை பற்றியே நினைத்திருந்தான். குட்டி தேவதை கேள்வியுடன் அவளை பார்க்க வித்யா, ஆமாம், உங்கள் மகள் காயத்ரி. அஸ்வத் கண்கள் குளமாக. வித்யா அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு குழந்தைகள் வார்டு நோக்கி ஓடினாள். அஸ்வத் குழந்தையை கையில் வாங்கிய பொழுது உடல் நடுங்கியது. உதட்டில் புன்னகையும் கண்ணில் கண்ணீரும் வழிய பிஞ்சு உடலை வருட குழந்தை சிரித்தாள். அஸ்வத் உணர்ச்சி பெருக்கில் அம்மா என்று குழந்தையை அழைத்தான். உதடுபடாமல் முத்தமிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சரஸ்வதி முன் நின்றான். அஸ்வத் சரஸ்வதியை அம்மா என்று. அஸ்வத், ஆமாம், எனக்கு நீங்க தான் அம்மா. இதோ உங்க காயத்ரி. சரஸ்வதி குழந்தையை தூக்கி கொண்டு அஸ்வத் அணைப்பில் ஆனந்த கூத்தாடினாள். மகேஸ்வரன், அக்கா, பார்த்து பார்த்து நிதானம். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. சரஸ்வதி, என்னுடைய மகன்டா, கிடச்சிட்டா. தொலைச்சிட்டேன்னு நினச்சேன், கிடச்சிட்டா. அஸ்வத், ஆமாம், கூடிய விரைவில் இன்னொரு மகனும் உங்களை பார்க்க வருவான். சரஸ்வதி, அஸ்வின் வந்து விடுவான். அவனுக்கு என்னை பார்க்காமல் இருக்க முடியாது. தினமும் தவிச்சிருப்பான். அஸ்வத், ஆமாம், தினமும் உங்களை பற்றி தான் நிறைய பேசுவான். சரஸ்வதி, சொன்னே இல்லை என்று தலையை நிமித்தி மகேஸ்வரனை தாண்டி நடந்து சென்றான். அதில் என்னுடைய மகனாடா என்ற கர்வம் தெரிந்தது. மகேஸ்வரன் சிரித்து கொண்டார். அஸ்வத்திடம், பார்த்தியா எங்கள் அக்காவோட பெருமையை? மகனை கண்டதும் முகத்தில் பிரகாசம் பார்த்தியா?
வித்யா, உங்களுக்கு மட்டும் என்ன, உங்கள் பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு சந்தோஷம் தானே? மகேஸ்வரன், உனக்கு மட்டும் என்ன, உன்னுடைய சண்டைக்காரி எழுந்து வந்துட போறா, சந்தோஷம் தானே? அங்கிருந்த ஒரு நர்ஸ், சார் கிஸ் பண்ணி அவங்களை காப்பாத்திட்டீங்க. வேறு ஒருத்தர் பக்கத்து வார்டில் அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள், வரீங்களா? ஆனால் அவர் ஒரு ஆண். அஸ்வத் புரியாமல் விழிக்க அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். அஸ்வத் கூச்சத்தில் நெளிந்தான். வித்யா, அத்தான், உங்களை நாங்கள் டெரர் பீஸ்னு நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா இப்படி வைக்கப்படுறீங்க? 5 பேரை அடித்து நொறுக்கியவரா நீங்க என்று அன்று காட்ஸ் 5 பேரை அடித்துவிட்டு சென்றதை பற்றி தெரிந்து கேட்டாள். அவள் கேலி செய்ய அஸ்வத் முகம் சிவந்தது. அவர்கள் அந்த இடத்தையே சந்தோஷத்தால் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அது அக்கம் பக்கம் இருந்தவர்களுக்கும் பரவி சிரிப்பு வியாதி தொற்றிக்கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கும் அந்த வியாதியை பரப்ப சென்றனர். மகேஸ்வரன் மெல்ல தனியாக அஸ்வத்தை அழைத்து சென்றார். அஸ்வத், உங்க அப்பா? அஸ்வத், முந்தா நாள் இறந்துட்டார். அஸ்வின் அங்கே இருக்கார், வருத்தப்படாதே. அஸ்வத் தோள்களை சுருக்கி கொண்டே, இல்லையே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அம்மாவுக்கு துணைக்கு போயிருக்கார். அவர் இப்படி ஒரு மகனா என்று அதிசயித்தார். என்னப்பா, நீ பெற்ற தகப்பன் இல்லாமல் போனதுக்கு வருத்தமில்லைன்னு சொல்லற? அஸ்வத், அவர் என்னிடம் தகப்பனாக நடந்து கொள்ளவில்லை. அவருக்கு அந்த குடும்பம்தான் முதல். ஆனால் வெளிநாட்டில் 2 வருடம் படிக்க வைத்தார். எனக்கு தெரிந்து அவர் எனக்கு செய்தது அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எல்லாம் செய்தது அம்மாதான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாளா என்று கேட்கும் பொழுதே அவருக்கு தொண்டை அடைத்தது. அஸ்வத் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். மகேஸ்வரன் அந்த அமைதியை புரிந்து கொண்டார். மேற்கொண்டு எதுவும் காயத்ரி பற்றி கேட்க தைரியம் இல்லை அவருக்கு. அஸ்வத், நான் இல்லை, எனக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. அஸ்வத், சொல்லுங்க, என்னால் தெளிவுபடுத்த முடியுமான்னு பார்க்கிறேன். மகேஸ்வரன் தன்னுடைய ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோவை காண்பிக்க அஸ்வத் அதிர்ந்தான். நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் என்னுடைய மகளுக்காக மாற்றிக்கொள்ள முடியுமா? அஸ்வத் பெருமூச்சு விட்டு, இது நான் இல்லை. யார் இதை உங்களுக்கு அனுப்பியது? ஃபோன் நம்பர் பார்த்ததும் தெரிந்து கொண்டான். 1 நிமிடம், நான் உங்களுக்கு உறுதி செய்கிறேன் என்று தன்னுடைய ஃபோனை எடுத்தான். சிறிது நேரத்தில் அவனுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்தது. அதில் அஜித் கையில் துப்பாக்கியுடன் சுற்றி குண்டர்களுடன் இருக்கும் ஃபோட்டோ. அதை மகேஸ்வரனுக்கு காண்பித்து, இதுதான் ஒரிஜினல் என்றதும் வித்யா அங்கு வந்தாள். என்ன, மாமனும் மருமகனும் பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்த ஃபோட்டோவை பார்த்தாள். வித்யா, அத்தா, நீங்கள் தலை ஃபேன் போல் இப்படி பில்லா அஜித் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறீங்க. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா என்று கேட்க மகேஸ்வரன் தன்னுடைய தவறை உணர்ந்தார். நான் சினிமா பார்க்குறது இல்லை, நான் நம்பிட்டேன் அஸ்வத். அதனால்தான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எங்களை பிரிச்சிட்டீங்க. வித்யா கிட்ட காட்டி இருந்தால் கூட தெரிஞ்சுக்கலாமே. என்னை நம்பாமல் இதை நம்பிட்டீங்க. வித்யா, என்ன நம்பினீங்க? அப்பா, என்ன விஷயம்? நான் இது அஸ்வத்துன்னு நினச்சிட்டேன். வித்யா குழம்பினா. ஏன், அத்தான் தானே, நல்லா தானே போஸ் கொடுக்கிறார். டிக்டாக் பண்ணுவீங்களா அத்தான்? ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியான ஆளுன்னு வேதா சொன்னாலே. அவள் கண்ணு முழிச்சதும், இருங்க போட்டு தரேன். மகேஸ்வரன் அதிர்ந்து அவளை மறித்து, ஐயோ இல்லை வித்யா, நீ குழப்பம் பண்ணாதே. வித்யா, அப்பா அத்தான் கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். அஸ்வத் சிரித்தான். வித்யா தோலை தட்டி, நான் ஹேங்ஸ்டர்னு நினச்சிட்டேன். வித்யா அப்பாவை முறைத்து, அப்பா, சினிமா பட போஸ்டர் கூடவா தெரியாது? ஆனாலும் அத்தான் கொஞ்சம் டெரர்னு வேதா சொல்லியிருக்கா. அஸ்வத் தலையை சொரிய வித்யா சிரித்தாள். அத்தா, நீங்கள் வெட்கப்பட்டது போதும். அத்தை உங்ககிட்ட என்னவோ பேசணுமா? மூவரும் சரஸ்வதியை நோக்கி செல்ல அவள் காயத்ரியை நர்சிடம் கொடுத்து விட்டு, நம்ம காயத்ரிக்கு முறையான உறவு கொடுக்கணும். மகேஸ்வரன், என்ன சொல்லுற? புரியலை. அஸ்வத் புரிந்து கொண்டான். முறையில்லாத உறவின் வலியை உணர்ந்தவன் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய வேதாவுக்கும் அந்த வலியை கொடுக்க மாட்டான். இப்போவே தாலி கட்ட சொன்னீங்கன்னாலும் நான் தயாராக இருக்கேன். மகேஸ்வரன், அஸ்வினிடம் நான் பேசிவிட்டேன். அவனுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் நடந்ததும் வேதாவை வித்யா மகளைப் போல நடத்துவதால் தானும் அப்படியே நினைப்பதாகவும் மனைவியாக நினைக்க முடியாது என்றும் சொல்லிவிட்டான். மகேஸ்வரன் தலை குனிந்தார். வித்யா, அத்தான், அவளுடைய திருமணம் ரிஜிஸ்டர் ஆகவில்லை. அந்த திருமணம் முடித்து கொண்டு மறுநாள் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவதாக இருந்தது. அதனால் உங்களுக்கு சட்ட சிக்கல் எதுவும் இல்லை.
உங்களுடைய திருமணத்தை எதிர்க்கவோ இல்லை சட்ட ரீதியாக குற்றம் சொல்லவோ யாரும் இல்லை. அதனால் நீங்கள் வேதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். மகேஸ்வரன்: ஆனால் அவளுக்கு பார்வை போயிடுச்சு. நான் சொன்னேன் உன்னிடம் கொண்டு போய் சேர்ப்பிச்சிடுறேன். ஆனால் அவள் தீர்க்கமாக மறுத்துட்டா. கண்ணு தெரியாமல் அவருக்கு பாரமாக இருக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டா. சரஸ்வதி: அதுக்காக இப்போ என்ன பண்ண முடியும்? குழந்தைக்கும் முறையான அப்பா அம்மா வேண்டாமா? அஸ்வத்தை பார்த்து: டேய், உடனே அவளுடைய கழுத்தில் தாலி கட்டு. உன்னுடைய துணையின் பலம்தான் அவளை காப்பாற்றப் போகுது. அஸ்வத்: சரிம்மா. சரஸ்வதி: நானும் வித்யாவும் தாலி ஆர்டர் செய்துட்டு வந்துடுறோம். ஃபோன் செய்து நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டுடுறேன். எப்படியும் உனக்கும் அவனுக்கும் ஒரே ஜாதகம்தான். நேரம் பார்த்து அவர் சொல்லட்டும். அதற்குள் வேதா எழுந்து உட்கார்ந்துட்டா. ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் அவள் தான் உனக்கு மனைவி. அஸ்வத்: நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா. சரஸ்வதி: அதுதான் என்னோட பையன். வா, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. மகேஷ் இங்கே இருக்கட்டும். மகேஸ்வரன்: அக்காவுடைய கம்பீரம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டது. இனி அவள் சொல்வது தான் சட்டம். போ அஸ்வத், நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா கெட்டவங்களுக்கு மட்டும் கெட்டவள் இல்லை. வித்யா இடைமறைத்து நல்லவர்களுக்கும் கெட்டவள் அதுதானே என்று சொல்ல சரஸ்வதி மகேஸ்வரனுக்கு வலித்து காட்டிவிட்டு முன்னே செல்ல வித்யாவும் அஸ்வத்தும் பின்னால் சென்றனர். மகேஸ்வரன் தன்னுடைய அக்காவை இப்படி பார்ப்பதில் மனதில் சந்தோஷமும் உதட்டில் புன்னகையும் மலர்ந்தது. பிரசன்னா: பத்திரத்தை உன்னுடைய பெயரில் பதிஞ்சிடலாம். அஸ்வின்: அஸ்வத்: பிரசன்னா: ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மா கைப்பட எழுதிய கடிதம் இருக்குது. வாரிசு நீ தானு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அஸ்வின்: பிரதீப்பும் வாரிசு சர்டிஃபிகேட் வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். பிரசன்னா: சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்த்துடலாம். அஸ்வின்: அவன் எங்கே போனான்? 2 நாள் ஆளே காணோம். என்னிடம் கூட சொல்லவே இல்லை. பிரசன்னா: எங்கே போவான் அவன், உனக்கு தெரியாதா? அஸ்வின்: வேதா. பிரசன்னா: சரியான விடை. அஸ்வின்: அம்மா எப்படி இருக்காங்க? பிரசன்னா: பேசுறியா? அஸ்வின் என்று தலையாட்ட உடனே அஸ்வத்துக்கு ஃபோன் போட்டு கொடுத்தான். அஸ்வத் ஃபோன் எடுத்து அஸ்வினிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு சரஸ்வதியிடம் ஃபோன் கொடுக்க, ஹலோ. அஸ்வின் அம்மா என்று உடைந்து அழுதான். சரஸ்வதி: டேய், கெட்ட நேரமெல்லாம் விலகி போச்சு. இனிமேல் அழக்கூடாது. அஸ்வினிடம் சரஸ்வதி கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வித்யாவிடம் ஃபோனை கொடுக்க அவள் ஹலோ என்றதும் ஃபோனை கட் செய்தான். பிரசன்னாவிடம் ஃபோனை கொடுத்துவிட்டு பேசிட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து போனான். வித்யா ஃபோன் கட்டானதும் ஃபோனை பார்த்து கொண்டு நின்றாள். அஸ்வத்: பேசிட்டியா என்றதும் வித்யா அத்தான் என்று ஃபோனை கொடுத்துவிட்டு சென்றாள். வித்யா முதலில் எல்லாம் கூடி வரும் பொழுது வேதாவிற்காக விட்டு கொடுப்பதாக நினைத்து கொண்டு தன்னுடைய காதலை மனதில் மூடி வைத்தாள். அப்புறம் நடந்த வேதா திருமணமும் அதன் பிறகு நடந்த குழப்பமும் தன்னை பற்றிய யோசனையை மறந்தாள். நடுவில் வேதாவை கண்டுபிடித்ததும் அஸ்வினிடம் திருமணத்தை பற்றி பேசும் பொழுது அவன் பிடி கொடுத்து பேசவில்லை. அப்பா அவனை மறக்க சொன்னதும் மனதை மாற்றிக்கொண்டு அப்பாவுடன் சென்றாள். ஆனால் சில நாட்களாக வேதா பேசிய 1-2 வார்த்தைகளும் அஸ்வத்தை பற்றி தான். வேதா அஸ்வத் காதலை கேட்டு கேட்டு தன்னுடைய காதல் மெல்ல மனதில் எட்டி பார்த்த இன்று அஸ்வத் காதலை நேரில் கண்டதும் வியந்து போனாள். போகும் உயிரை கட்டி இழுக்கும் சக்தி காதலுக்கு உண்டு என்பதை கண்ணால் பார்த்தாள். தனக்கு அதுபோல ஒருவன் துணையாக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. இப்போது அஸ்வின் தன்னிடம் பேச விரும்பாத பொழுதுதான் உணர்ந்தாள் தான் மிகப்பெரிய பொக்கிஷத்தை இழந்து விட்டோம் என்று. தன்னுடைய அறைக்குள் நுழைந்தவள் வெகு நாட்களுக்கு பிறகு தாளிட்டு கொண்டு கதறி அழுதாள்.